சாந்தி, என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்ல போகிறது என்னென்னா, உங்களோட உண்மையான லட்சியம் என்ன, அதை பற்றி தான் இன்றைக்கி ஆழமாக சொல்ல போகிறாங்க. அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் அதிகாலையில் எழுந்து பாபாவோட இனிமையான ஒரு ஆன்மீக உரையாடல் செய்யணும். பாபா என்னென்னலாம் கற்றுக் கொடுத்துருக்காரோ, அறிவுரைகள் சொல்லியிருக்காரோ, அதை உள்ளுக்குள்ளே ஆசை போட்டுக்கிட்டே இருக்கணும். பாபா எனக்கு இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, நான் இந்த மாதிரி ஆக போகிறேன். அந்த மாதிரி நம்ம காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம நினைக்கணும், அதை பற்றி சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாபா கேள்வி கேட்குறாங்க என்னென்னா, நீங்கள் நாள் முழுவதும் குஷியாக இருக்கணும், அப்படியே குஷியிலேயே இருக்கணும் அப்படின்னா அதற்கு என்ன ஒரு யுக்தியை நீங்கள் உருவாக்கணும்? உங்களோட லட்சியம் என்ன? நீங்கள் எப்பயுமே குஷியாக இருக்கணும், அதுதான் உங்களோட லட்சியமே. அதுக்கு பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அமிர்த வேளையில் எந்திரிச்சு ஞானத்தின் விஷயங்களை சிந்தனை செய்யுங்க. தனக்கு தானே பேசிக்கிட்டே இருக்கணும், உள்ளுக்குள்ளே பேசிக்கிட்டே இருக்கணும். இதுதான் உள்நோக்கு முகம். உள்ளுக்குள்ளே பேசிக்கிட்டே இருக்கணும். ஆத்மான்னு உணர்ந்து பாபாவோட நினைவிலேயே இருந்து இந்த ட்ராமா, இந்த ட்ராமாவோட முதல் இடை கடை பற்றி சிந்தனை செய்யணும். பாபாவையும் நினைவு செய்யணும். அப்போ தான் ரொம்ப நாள் முழுக்க குஷியாக நம்ம அந்த நாளை கடந்து போக முடியும். ஏன்னா மாணவர்கள் கூட என்ன பண்ணுறாங்க, தங்களோட படிப்புக்குன்னு தனியாக ஒரு டைம் ஒதுக்குறாங்க, படிக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு கொஞ்ச நேரம் கழித்து ரிவைஸும் பண்ணி பார்க்குறாங்க. அதே மாதிரி தான் குழந்தைகளாகிய நீங்களும் உங்களுடைய ஒத்திகை திரும்பவும் படிக்கணும், திரும்பவும் ரிவைஸ் பண்ணி பார்க்கணும். பாபா சொல்கிறாங்க, இனிமையான என்னோட செல்லமான தேடி கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளே, நீங்கள் இப்போது இந்த பாட்டை கேட்டுக்கிட்டீங்க. அது என்னென்னா, இப்போது உலகத்தில் இருக்கவங்க எல்லாரும் இருளில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க இருளில் தான் இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது, அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா இப்போது பக்தி மார்க்கம்னாலே இருளான ஒரு மார்க்கம். பக்தர்கள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் உங்களை தேடி அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறோம், என்ன பண்ணுறதுன்னே எங்களுக்கு தெரியல, இறைவன் எங்களுக்கு கிடைப்பாரா, அமைதி கொடுப்பாரா, நிம்மதி கிடைக்குமா அப்படின்னு அலைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அதுவும் நிறைய தானம் பண்ணுறாங்க, புண்ணியம் பண்ணுறாங்க, மந்திரத்தை ஜபிக்கிறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. ஆனால் எல்லாமே பண்ணாலும் அவங்களுக்கு தெரியல, இப்போ நீங்கள் இருளில் தான் இருக்கீங்க, இன்னும் இருளுக்கு தான் போயிட்டுருக்கீங்க அப்படின்னு கூட தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் குழந்தைகளாகிய நீங்கள் என்ன புரிஞ்சிட்டீங்க, நீங்கள் தான் விருட்சத்தின் முதல்ல இருந்து வரீங்க அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்கள் இப்போது முழிச்சுக்கிட்டீங்க. இந்த அமிர்த வேலை டைம், இந்த முழு உலகத்துக்குமே அமிர்த வேலை இப்போது நடந்துகிட்ருக்கு. ஆனால் அவங்களாம் தூங்கிட்டு இருக்காங்க, இருளில் இருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் நீங்கள் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போது இந்த விருட்சத்தின் முதல்ல இருந்து நீங்கள் வரீங்க. ஆனால் அதுக்கு அடுத்தது இஸ்லாமியர்கள் வராங்க, பௌத்தர்கள், கிறிஸ்துவர்கள், இவங்கெல்லாம் வராங்க. அவங்கவுங்க டைமில் வராங்க. ஏன்னா இந்த ட்ராமாவோட ரகசியம் இது இந்த உலகத்தில் இருக்கவங்க யாருக்குமே இதை பற்றி புரியவே மாட்டேங்குது. இது ஒரு ட்ராமா தான். இது ஒரு ஃபிலிம்னா ஒரு ஃபிலிம் இருக்கும், அந்த சினிமா ஓடுற வரைக்கும். அப்படி இந்த ட்ராமாவோட ஃபிலிமும் 5000 வருஷம். ஆனால் நிறைய வருஷம் இந்த உலகம் போயிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு லட்சக்கணக்கான வருஷத்தை சொல்கிறாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க. ஆனால் அப்பா என்ன சொல்கிறாருன்னா, இந்த ட்ராமாவை பற்றி நல்லா நீங்கள் தான் இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க. இது ஒரு ட்ராமா தான், எல்லோரும் அவங்கவுங்க நடிப்பை நடிச்சிட்ருக்காங்க. ஆனால் இப்போது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு திரும்பவும் போகணும். இந்த ட்ராமாவில் வீட்டுக்கு போகக்கூடிய டைம் வந்துருச்சு. இது ஒரு ரீல், இந்த ட்ராமாவோட ரீல் இப்போ முடியக்கூட டைம். ஆனால் இதை பற்றி யாருக்குமே தெரியல. ஆனால் நீங்கள் இதை பற்றி சிந்தனை பண்ணணும். முழு நாளும் இந்த ட்ராமாவோட முதல் இடை கடை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம ஒரு ட்ராமாவில் தான் இருக்கோம். இது இந்த டைமில் நடந்து தான் தீரும். இந்த ட்ராமாவை
அந்த ட்ராமா படி அது கிளைமேக்ஸ் சீன்ஸுக்கு கொண்டு போகுது நம்மளை. நம்ம இதில் எதுக்குமே பாதிப்பு அடையாமல் இருக்கணும்னா உள்ளுக்குள்ளே ஞான சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதாவது மனசு தானே மெயினான விஷயம். வந்து மனசு, புத்தி, இந்த இந்த சமஸ்காரமாக உருவாக்கிக்கணும். அது இந்த மனசில் வரக்கூடிய எண்ணங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப குஷியாக இருக்கணும்னா இந்த ஞானத்தை பற்றி உள்ளுக்குள்ளே சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் வந்து ஒரு ட்ராமாவில் நடிச்சிட்ருக்கேன், நான் வந்து ஒரு ஆத்மா, அந்த மாதிரி இந்த ட்ராமாவோட ரகசியம் எல்லாத்தையும் நல்லா ஆழமாக சிந்தனை பண்ணணும். உள்ளுக்குள்ளே நல்லா சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லை இது சிந்தனை வரலைன்னா கூட ரிவைஸ் பண்ணணும். அதாவது பாபா இன்றைக்கி முரளியில் என்ன சொல்லியிருக்காரு, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எனக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரிவைஸ் பண்ணி பார்க்கணும். இல்லை படிக்கணும், முரளியை எடுத்து படிக்கணும். ஏன்னா இப்போது உலகத்தில் வந்து படிப்பவங்களும் இருக்காங்க, இந்த பக்தி செய்கிறவங்களும் இருக்காங்க. அவங்க வந்து குருக்களை தேடி போகிறாங்க. அவங்க வந்து வானப்பிரஸ்த நிலை, அதாவது எல்லாம் வயசானதுக்கப்புறமேட்டு 60 வயசானதுக்கப்புறம் வானப்பிரஸ்த நிலைக்கு போயிடணும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் அவங்க குழந்தைங்கிட்ட கொடுத்துட்டு வானப்பிரஸ்த நிலைக்கு போய் அந்த குருக்களை தேடி போயிட்டுருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு அதனால் வந்து எந்த ஒரு பலனுமே கிடையாது. இது ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கு கூட ஏதாவது ஒரு பலன் கிடைக்கும். ஏன்னா அவங்க ஸ்கூலில் படிக்கிறாங்க, அது வந்து அவங்களுக்கு வருமானத்துக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது அதனால் அவங்க சம்பாதிக்க முடியும், நிறையா வந்து நல்லது நடக்கும். ஆனால் இதனால் ஒரு நல்லதும் கிடையாது. இந்த தானம் புண்ணியம் இந்த மாதிரி செய்கிறதுனால ஒன்றுமே கிடையாது அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. பாபா வந்து இப்போது நம்மளை வந்து ரொம்ப 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 உயர்ந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறார், உயர்ந்தவங்களாம் மாற்றிட்டுருக்காரு. பாபா சொல்கிறாரு, குழந்தைங்களே நீங்கள் என்னோட ரொம்ப ரொம்ப செல்லமான குழந்தைகள். நீங்கள் அதாவது உங்களை வந்து என்னோடய தலை மேலே உட்கார வச்சுருக்கேன். இப்போது அப்பா வந்து வந்திருக்கேன், ரொம்ப வருஷம் கழித்து வந்திருக்கேன்னா குழந்தைங்கள் மேலே அவ்வளோ அன்பு இருக்கும். அதே மாதிரி தான் அப்பாவுக்கும் உங்கள் மேலே எனக்கு நிறைய அன்பு இருக்குது. குழந்தைங்கள வந்து உலகத்துக்கே எஜமானர் ஆக்கணும் அப்படின்றது தான் என்னோடய விருப்பம். ஏன்னா இந்த சத்தியுகத்துக்கு நான் வரப்போகிறது கிடையாது. குழந்தைகள் நீங்கள் தான் வரப்போகிறீங்க. சத்தியுகத்திலேருந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப குஷியாக இருக்கணும். ஏன்னா அப்பா வந்து பரந்தாமத்திலேயே அங்கேயே இருந்துருவேன். ஆனால் எல்லா ஞானமும் தெரியும் அப்பாவுக்கு, எந்த ஞானமும் தெரியாதுன்னு கிடையவே கிடையாது. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருப்பீங்க எல்லாமே எனக்கு தெரியும். உள்ளுக்குள்ளே எல்லாமே எனக்குள்ளேயும் அந்த ஞானம் எல்லாமே இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ரொம்ப குஷியாக இருக்கணும். அப்போது இந்த மாதிரி உங்களுக்குள்ள நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க. காலையில் அதுவும் எந்திரிச்சு அமிர்த வேலைக்கு எந்திரிச்சு நல்லா வந்து அந்த சிந்தனை பண்ணிக்கிட்டே இருங்க. ஏதாவது ஒரு சுமானத்தில் இருந்துக்கிட்டே இருங்க. நான் ரொம்ப ரொம்ப பாக்கியசாலி ஆத்மா, நான் புண்ணியம் செஞ்ச ஆத்மா, எனக்கு பகவானே கிடச்சிட்டாரு. அதுவும் எனக்கு இப்போது வந்து குரு தசை நடந்துகிட்ருக்கு. பகவானோட பார்வை பட்டுச்சுன்னா அவங்களுக்கு குரு தசை தானே. அதுவும் குருனாலே என்ன அர்த்தம், சொல்லி கொடுக்குறாரு. அப்பா வந்து ஆசிரியராக இருந்து இப்போ ஞானத்தை சொல்லி கொடுத்துட்ருக்காரு. அந்த ஞானத்தை சொல்லி கொடுக்குறாரு. அதுவும் இறைவனே வந்து சொல்லி கொடுக்குறாரு. அப்பானா வந்து அது சாதாரணமாக ஆகிடுது. ஆனால் இறைவன் பகவான் எனக்கு அப்பாவாக இருந்து எனக்கு ஆசிரியராக இருந்து எனக்கு இப்போ சொல்லி தந்துட்டுருக்காரு அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப ரொம்ப குஷியாக இருக்கும். அதனால் இதை வந்து நீங்கள் நினச்சி பார்க்கும் போது தான் அந்த குஷி உங்களுக்கு ஏற்படும். அதுக்கப்புறமேட்டு நினச்சி பார்க்குறீங்க, அதை பற்றி விசார் சாகர் மந்தன் பண்ணுறீங்க. தனிமையாக உட்காந்துருக்கணும். அது விசார் சாகர் மந்தன்னா இப்போது ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து இந்த ஞானத்தை பற்றி சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது ரொம்ப கட்டாயப்படுத்தி கிடையாது. அந்த டைமுக்கு நமக்கு வந்து பாபாவோட முரளி பாயிண்ட்ஸ் என்னென்ன தோணுதோ அதை பற்றி வந்து சிந்தனை பண்ணி பார்க்கணும். சிந்தனை இல்லாமல் இருக்கவே கூடாது. ஏதாவது ஒரு ஞான பாயிண்ட் வந்து சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும்.
சொல்லி கொடுக்கும்போது தான் அது நமக்கு ஆழமாக வந்து பதியும். இந்த முரளி வந்து அவ்வளோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த சன்னியாசிகள் கிட்ட கூட வந்து நிறைய மந்திரம்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த மந்திரம், இந்த மந்திரம் அப்படின்னு நிறைய மந்திரங்கள்லாம் வந்து சொல்லித்தராங்க. ஆனால் அவங்கள்ட்ட போயிட்டு சில புத்திசாலிகள் வந்து நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க, நீங்கள் உங்களுக்கு குடும்பம் இருக்கா, நீங்கள் ஏன் இந்த மாதிரி சந்நியாசம் பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா அதை பற்றிலாம் நீங்கள் நினைக்கக்கூடாது, நீங்கள் இந்த மந்திரத்தை பற்றி நினைங்க அப்படி இப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்களுக்கும் சில பேருக்கு வந்து இவர் சாபம் கொடுத்துருவார் போல இருக்குன்னு பயந்து எதுவும் கேட்காம விட்டுறாங்க. அதுக்கு அப்பா சொல்கிறாங்க, நான் வந்து உங்களுக்கு குருவாக இருக்கிறேன், ஆனால் இந்த மாதிரி சாபம்லாம் உங்களுக்கு கொடுக்கறது கிடையாது, உங்களுக்கு ஆசீர்வாதம் மட்டும்தான் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். குழந்தைகள் வந்து ரொம்ப குஷியாக இருக்கணும். அதே மாதிரி அப்பாவோட பேரை நீங்கள் வந்து நிந்தனை செஞ்சிடக்கூடாது. அப்பா வந்து உங்களுக்கு குருவாக இருந்து ஞானத்தை சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னா அப்பாவுக்கு நிந்தனை ஏற்படுற மாதிரி எந்த காரியத்தையும் செஞ்சிடாதீங்க. நல்லா படிங்க, அதை பற்றி சிந்தனை பண்ணுங்கள், ரொம்ப கவனமாக இருங்க. இந்த என் மூலமாக எதுவுமே தவறு நடந்துடக்கூடாது, யாருக்கும் எந்த ஒரு தவறாக நம்ம வந்து பேசிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கவனமாக இருக்கணும். ஆனால் வந்து உங்களை யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்களே, ஞானத்தை தான் என்ன தான் சொன்னாலும், இந்த மாதிரி இறைவன் வந்திருக்காரு, இறைவனோட அன்பை நீங்கள் அனுபவம் பண்ண முடியும் அப்படி இப்படின்னு என்ன தான் வந்து சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்றாங்க. அதுக்கு அப்பா சொல்கிறாங்க, இந்த பிரம்ம பாபா இருக்கார் இல்லையா, அவருக்கு பார்த்தீங்கன்னா அவர் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருந்தார். எப்போது சிவ பாபா வந்தாரோ அப்போ வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்க கூட வந்து அவமானப்படுத்துகிறாங்க. இவருக்கு வந்து 400 மனைவிகள் இருக்காங்க அப்படி இப்படின்னு நிந்தனைப்படுத்துகிறாங்க. ஆனால் வந்து பக்தியில் என்ன சொல்லிட்டாங்க, கிருஷ்ணருக்கு தான் வந்து இந்த மாதிரி நடந்திருக்குன்னு கிருஷ்ணரை சொல்லலை. உண்மையாக இந்த பிரம்மாவுக்கு தான் வந்து இவ்வளோ நிந்தனைகள், அவ்வளோ ஒரு அவமானப்படுத்துகிறாங்க, என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் வந்து குழந்தைங்களாகிய உங்களுக்கும் அதே மாதிரி நடக்கும். உங்களை புரிஞ்சிக்காமல் இருப்பாங்க. நீங்கள் ஞானத்தை சொன்னாலும் இப்போலாம் வந்து உலகம் வந்து ரொம்ப நல்லா டெக்னாலஜி நல்லா வளர்ந்துட்டுருக்கு அப்படி இப்படின்னு நம்மளை வந்து புரிஞ்சிக்காமல் இருப்பாங்க. ஆனால் பாபா சொல்கிறாரு, குழந்தைங்களே அவங்க உங்களை புரிஞ்சிக்கலைன்னா பரவாயில்ல, நான் உங்களை புரிஞ்சிக்கிட்டேன், நான் உங்களை புரிஞ்சிக்கிறேன். நீங்கள் மற்றவங்க இந்த மாதிரி புரிஞ்சிக்கலையேன்னு வருத்தம் உங்களுக்கு இருக்கா, கவலைப்படாதீங்க. நான் உங்கள் கூட இருக்கேன், நான் உங்களை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் தான் இந்த உலகத்துக்கே எஜமானர்கள் ஆக போகிறீங்க. ஆனால் மக்களுக்கு தெரியல, உங்களை பற்றி நீங்கள் சாதாரணமாக நினச்சிட்ருக்காங்க. ஆனால் நீங்கள் சாதாரண ஒரு ஆத்மாக்கள் கிடையாது, உலகத்தையே ஆட்சி செய்யக்கூடிய ஆத்மாக்கள். அதற்கு நீங்கள் இப்போ வந்து இந்த ஞானத்தை வந்து தாரணை செய்யணும். காலையில் எந்திரிச்சு, ஏன்னா காலையில் பக்தியில் கூட வந்து என்ன பண்ணுறாங்க, காலையில் எந்திரிச்சு பக்தி பண்ணுறாங்க. அதே மாதிரி குழந்தைகள் நீங்களும் வந்து காலையில் எந்திரிச்சு இந்த மாதிரி நினச்சி பாருங்கள், அப்பா வந்து வந்துட்டார், எங்களை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக போகிறாரு, இந்த ராவணன் மீது வெற்றி அடைய வைக்கிறாரு, நான் வெற்றி அடைஞ்சிருக்கேன். இந்த நாடகமே வந்து வெற்றி தோல்வி வெற்றி தோல்வி இதை பற்றின ஒரு நாடகம்தான். இனிமே வந்து உங்களுக்கு வெற்றி மட்டும்தான். நீங்கள் இவ்வளோ நாளாக ராவணன்கிட்ட தோத்துட்ருந்தீங்க, இனிமே வந்து அந்த மாதிரி நடக்காது. இனிமே வந்து கல்பமாக நான் வெற்றி அடைஞ்ச ஆத்மா அப்படின்னு இந்த மாதிரி காலையில் எந்திரிச்ச உடனே அந்த மாதிரி சிந்தனை பண்ணுங்க. நம்ம உலகத்துக்கே எஜமானர் ஆகிட்டுருக்கோம், இதில் எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. இது ரொம்ப கஷ்டமாக இருக்கா இந்த மாதிரி நினைக்கிறதுக்கு உங்களுக்கு? வெளியுலகத்தில் பாருங்கள், ஹடயோகம் பண்ணுறாங்க, அந்த மாதிரி என்னென்னமோ பண்ணுறாங்க, மந்திரம் செய்யணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், குளிக்கணும், க்ளீனாக என்னென்னமோ சொல்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. அதுலேயும் இந்த ஹடயோகம்லாம் பண்ணும்போது பிரெயினே வந்து சில பேருக்கு வந்து டேமேஜ் ஆகிடுது. சில பேருக்கு பிரெயின் வந்து அந்தளவுக்கு ஓவர் டோஸ் ஆகிடுது. அதெல்லாம் வந்து என்னமோ அவங்க இஷ்டத்துக்கு அப்படியே கற்றுக்குறாங்க.
யூடியூப் பார்த்து கற்றுக்குறாங்க, ஏதோ ஒன்று அவங்க கற்றுக்குறாங்க. ஆனால் சரியாக பண்ணாமல் இருந்தால் அது பிரெயின், ஏன்னா பிரெயினை வந்து அதை ஆக்டிவேட் பண்ணணும், பிரெயின் நல்லா வச்சுக்கணுன்ட்டு மூளை தான் வந்து மனசு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, புத்தி நினச்சிட்ருக்குறாங்க. ஆனால் மூளையும் வந்து அதாவது நல்ல விஷயந்தான். மூளைனால வந்து ஞாபக சக்தி வந்து இருக்குது, இதெல்லாம் பண்ண முடியும். ஆனால் புத்தி வந்து மூளை கிடையாது, ஆத்மாக்குள்ளே தான் புத்தியே இருக்குது. அது இப்போ உங்களுக்கு இப்போ புரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் வந்து எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாயா வந்து புத்தியோட பூட்டை வந்து எல்லாருக்கும் வந்து கோத்ரேஜ் பூட்டு போட்டு நல்லா பூட்டிடுச்சு. ஆனால் குழந்தைங்கள் நீங்கள் தான் இப்போது புத்திசாலியாக ஆயிட்டுருக்கீங்க, புத்திவானுக்கெல்லாம் புத்திவான ஆகுறீங்க. அப்பாவோட ரொம்ப உயர்ந்தவர்களாக நீங்கள் தான் இப்போ ஆகிட்டுருக்கீங்க. உங்களோட புத்தி வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக திறந்துட்டுருக்கு. அது முழுசாக திறந்துருச்சு அப்படின்னா உலகத்துக்கே நீங்கள் யாருன்னு புரிய வந்துடும். பாபா தான் வந்து நம்மளை பவித்திர இல்லற மார்க்கத்தின் ஸ்தாபனை செஞ்சிட்ருக்காரு. நீங்கள் வந்து காட்டில் போய் இருக்கணும், சன்னியாசிகளாக இருக்கணும், வீடு வாசலை விட்டுட்டு இருக்கணும்லாம் கிடையவே கிடையாது. வீட்டிலையே நீங்கள் இருங்க. வீட்டில் இருக்கவங்கள உங்களை வந்து புரிஞ்சிக்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் அவங்க கூட இருங்க, அவங்களுக்கு சுப பாவனை வைங்க. அவங்களும் இறைவனோட குழந்தைய ஆகணும், இறைவன்கிட்ட இருந்து இந்த ஆஸ்தி அடையணும்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா அவங்களும் உங்களோட சகோதரர்கள், இறைவனோட குழந்தைகள் தான் எல்லாருமே. யாரையும் வெறுத்து நீங்கள் ஒதுக்க வேண்டாம். இந்த அனைத்து விஷயங்களும் பாபா தான் வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறாரு. எப்படி இந்த பிரம்ம பாபா கூட வந்து ரொம்ப அதாவது ஒரு இதிலேருந்து விடுதலை ஆகணும் அப்படின்னு அவருக்கும் அந்த எண்ணம் இருந்திருக்கு. நிறைய குருக்களோட புத்தகங்கள் இதெல்லாம் வாங்கி படிச்சிருக்காரு. நிறைய அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது பிரம்ம பாபாவுக்கு. அதாவது இந்த மாதிரி ஆன்மீகத்தில் போகணும் அப்படின்னு நிறைய இன்ட்ரெஸ்ட் அவருக்கு. ஆனால் வந்து ஏதோ ஒரு சினிமா வந்து ஒன்று பார்த்தாரு, அதுக்கப்புறம் அவ்வளோதான். அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்போ திரும்பவும் இப்போ தான் வந்து அவருக்கு புரியுது, ஓ நம்ம தான் ஸ்ரீ நாராயணன் ஆக போகிறோமா அப்படின்னு அவருக்கு இப்போ தான் அவருக்கு புரிஞ்சு அவரும் முயற்சி செஞ்சிட்ருக்காரு. குழந்தைங்களாகிய நீங்களும் இப்போ முயற்சி செஞ்சிட்ருக்கீங்க. குடும்பத்தில் இருந்தாலும் நல்லா வந்து முயற்சி செய்யுங்க. சில பேர் வந்து கணவன் மனைவியாக இருக்காங்க, யுகலாக இருக்காங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி உறுதியாக இருங்க. நாங்கள் தூய்மையாக தான் இருப்போம், இந்த உலகத்தில் எங்களை என்ன தான் நினச்சாலும் சரி, என்ன தான் வந்து அவமானப்படுத்தினாலும் சரி, என்ன நீங்கள் இப்படி இருக்கீங்க அப்படி இருக்கீங்க அப்படின்னு என்ன தான் சொன்னாலும் சரி, நீங்கள் வந்து தூய்மையாக தான் நாங்கள் இருப்போம் அப்படின்னு உறுதியாக இருங்க. ஏன்னா தூய்மை தான் வந்து உங்களோட பேஸ்மெண்ட்டே. அது மட்டும் இல்லாமல் தூய்மையாக இருந்தீங்கன்னா நீங்கள் மதிப்புக்குரியவர்களாக மாறிடுவீங்க. உங்கள் புத்தி வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும். ஆனால் சில பேர் வந்து இதில் வந்து ஃபெயில் ஆகிடுறாங்க. இந்த மாதிரி சில பேர் இருக்காங்க. ஆனால் இந்த பாபாவோட கையில் வந்து எந்த ஒரு சாஸ்திரம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து இதை அப்பா வந்து சாஸ்திரம், ஏன்னா சிவ பாபாவுக்கு வந்து இந்த ஞானத்தை வந்து நோட்டில் எழுதிட்டு வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்னெலாம் கிடையவே கிடையாது. அவர் வந்து இந்த ஞான கடலாக இருக்கார், ஞானத்தின் கடல். இறைவன் அல்லாஹ் கர்த்தர்னு இவரை பற்றி எவ்வளோ புகழ் பாடுறாங்க. அப்போ அவரே உங்களுக்கு வந்து சொல்லித்தராரு அப்படின்னா அப்போ நீங்கள் எவ்வளோ குஷியாக இருக்கலாம். உங்களோட லட்சியமே இதுதான். நீங்கள் முழு நாளும் குஷியிலேயே இருக்கணும். ஞானத்தை பற்றி சிந்தனை பண்ணி குஷியிலேயே இருக்கணும். எல்லார்கிட்டையும் அன்பாக நடந்துக்கணும், இனிமையாக இருக்கணும். இதுதான் உங்களோட லட்சியமே. பாபா வந்து வரதானம் என்ன சொல்கிறாருன்னா, முழுமைத்தன்மை எனும் ஒளியின் மூலம் அறியாமையின் திரைச்சிலையை அகற்றுபவராக ஒளி தரும் விளக்காகுக. இப்போது நல்லாவே தெரியுது, இந்த டைம் வந்து ரொம்ப அந்த இறுதி நேரம் நெருங்கிட்டு வருது. அப்போனா பிரத்யக்ஷமும் ஆகணும். அப்பா வந்து அதுக்கு முன்னாடி பிரத்யக்ஷம் ஆகணும்ல, அந்த டைமும் நெருங்கிட்டு வருது. பிரத்யக்ஷம் ஆக போகிறாரு. ஆனால் யார் மூலியமாக? குழந்தைகளாகிய உங்கள் மூலியமாக தான். அப்போது நீங்கள் அந்தர்முகி ஆகணும், உள்நோக்கு முகமாக ஆகி
ஆழமான அனுபவங்கள் செய்யணும். இப்போது கடலில் வந்து ஆழத்தில் வந்து போனால் என்னென்ன கிடைக்குது, முத்துக்கள், வைரங்கள், என்னென்னமோ பவளங்கள், என்னென்னமோ கிடைக்குது. அது ரொம்ப விலை மதிக்க முடியாத ஒரு விஷயங்களாக இருக்குது. அப்போ அதே மாதிரி நீங்கள் நல்லா ஆத்மானு நல்லா உணர்ந்து அப்பாவை நல்லா நினைவு பண்ணுங்கள். கான்சென்ட்ரேட்டடாக அப்படியே நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படியே அமைதியோட சக்தி அவங்களுக்குள்ளே வருது அப்படின்னு அப்படியே அந்த அமைதியோட ஆழத்துக்கு அப்படியே போயிட்டே இருங்க. அது எவ்வளோ நேரம் இருக்க முடியுமோ அப்படியே அந்த ஆழத்திலே இருங்க. இப்படி உள்நோக்கு முகமாக நீங்கள் இருக்கும் போது அப்போ நீங்கள் என்ன ஆவீங்கன்னா சர்ச் லைட் ஆகிடுவீங்க. மற்றவங்களுக்கு ஒளி கொடுக்கக்கூடிய ஆத்மாவும் ஆகிடுவீங்க. அப்புறம் அறியாமையின் திரை வந்து அகன்றுவிடும். உங்கள் மூலிமா எல்லாருக்கும் அந்த அறியாமையில் இருக்காங்க இல்லையா, அவங்களோட அந்த அறியாமை வந்து எல்லாரோட அறியாமையும் அகன்றுவிடும். நீங்கள் வந்து பூமியின் நட்சத்திரங்களாக இருப்பீங்க. இந்த உலகமே வந்து இப்போ குழப்பங்கள்லேருந்து உங்கள் மூலியமாக தான் காப்பாற்றப்படணும். நீங்கள் தான் காப்பாற்ற போகிறீங்க. அதனால தான் உங்களுக்கு கோவிலில் வந்து பக்தியே பண்ணுறாங்க. உங்களை பூஜை செய்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஆழத்தில் உள்நோக்கு முகமில் போய் அப்பாவோட நினைவிலே இருந்து எல்லாருக்கும் ஒளியை நீங்கள் கொடுத்து எல்லாரையும் காப்பாற்றுறீங்க. அந்த ஞான ஒளியை கொடுத்து சுகம், சாந்தி, இது எல்லாமே நீங்கள் தான், அமைதி எல்லாமே கொடுத்ததுனால தான் நீங்கள் உங்களுக்கு வந்து பூஜை நடக்குது. அதனால் நீங்கள் கருவியாக இப்போது ஆகணும். நீங்கள் தான் கருவியாக இருக்கீங்க. அப்பாவோட ஒளி, சக்திகள், அமைதி எல்லாத்தையும் உங்கள் மூலியமாக தான் கொடுக்க போகிறாரு. ஸோ அப்போ நீங்கள் உங்கள் மூலியமாக தான் இந்த பிரத்யக்ஷமே நடக்க போகுது அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. அப்பா ஸ்லோகனில் என்ன சொல்கிறாருன்னா, மாயை மற்றும் இயற்கையின் ஆகர்ஷணம் இந்த கவர்ச்சியில் இருந்து விலகி இருந்தீர்கள் என்றால் எப்போதுமே ஹர்ஷித் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இந்த மாயா வந்து ரொம்ப கவர்ந்து இழுப்பான். நிறைய விஷயங்களை உங்கள் கண்ணு முன்னாடி காமிச்சு அதை காமிச்சு இதுன்னு இந்த உலகத்தில் இந்த உலகம் இன்னமும் நல்லா தான் இருக்குது, இது வந்து சொர்க்கம் மாதிரி இருக்குது பாருங்கள், அதை பாருங்கள், இதை பாருங்கன்னு ரொம்ப அப்படியே கவர்ச்சி காமிச்சிக்கிட்டே இருப்பான். இதோட எந்த கவர்ச்சிக்கும் நம்ம ஆகர்ஷணம் ஆகாமல் இருக்கணும், விலகி இருக்கணும். அப்படி இருந்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்போம். இந்த எந்த ஒரு அட்ராக்ஷனுக்கும் யார் கவர்ந்து இழுக்கப்படாமல் இருக்காங்களோ அவங்க தான் வந்து உள்ளுக்குள்ளே உண்மையான குஷியாக இருக்க முடியும். எதுக்கும் அந்த அடிக்ஷனே ஆகாமல் இருக்கணும். இப்போ மனசா சேவை மூலிமா என்னென்ன செய்யலாம் அப்படின்னா, மனசு மூலிமா நீங்கள் எப்பவுமே சுப பாவனை இல்லைன்னா ஆசீர்வாதங்கள் வந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க. யாரை பார்த்தாலும் இவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு மனசை வந்து ரொம்ப பிஸியாக வச்சுக்கணும். ஏன்னா மனசு மூலிமா தானே உங்களுக்கு குழப்பமே ஏற்படுது. அப்போது அந்த குழப்பங்கள் எல்லாமே வந்து ஒதுங்கி போய்விடும். நீங்கள் மனசில் வந்து பிஸியாக இருக்கணும். யாரை பார்த்தாலும் எல்லாருக்கும் அமைதி கிடைக்கட்டும், இவங்களுக்கு அது அமைதியாக நம்ம இருந்து அமைதி சக்தியை அப்பாயிட்டிருந்து நல்லா எடுத்து அப்படியே அமைதி அப்படியே பரவுது. சில நேரங்களில் வந்து நீங்கள் மனம் உடஞ்சி போயிடுறீங்க. புருஷார்த்தம் பண்ணி பண்ணி போர் அடிக்குது. ஏதாவது ஏதாவது டெஸ்ட் பேப்பர் வந்துருச்சுன்னா அது மனசு உடஞ்சி போயிடுறீங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் பிஸியாக மனசை வச்சுக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கு ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சுக்கிட்டீங்க. மனசுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இந்த டைமில் பண்ணலாம், அதை பண்ணலாம் அப்படின்னு இந்த மாதிரி நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அப்போது மாயா ஜாலம் ஏற்பட்டுவிடும். உங்கள் மூலியமாக மேஜிக் நடக்க ஆரம்பிக்கும். அப்பாவுக்கு மிக 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 நன்றி. எங்களுக்கு இந்த ஞானத்தின் மூலம் எங்களை ரொம்ப ரொம்ப குஷியாக எங்களோட லட்சியத்தை வந்து புரிய வச்சுருக்கீங்க பாபா. ரொம்ப ரொம்ப நன்றி. ஓம் சாந்தி.